வாழ்க்கையில வருகிற தடைகளை நாம் எப்படி முறியடிக்க போகிறோம் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவாலயத்தை கட்டுவதற்கு செருபாபேல் மற்றும் செருபாபேலோடு கூட இருந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, இவர்கள் வாழ்க்கையில தடைகள் வந்தது உண்மைதான். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று வெற்றியை கொடுத்தார். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். நாம் இது எப்படி நடந்தது என்று பார்க்க போகிறோம். இவ்வளவு நேரம் சொன்ன பாருங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஆமீன். 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இதுல எத்தனை வருஷம் நின்று தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? 16 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் கொரோனாவில் முடங்கின உடனே மக்கள் அப்செட் ஆகி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிட்டாங்க. 16 வருஷம் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலயம் கட்டப்பட முடியாதபடிக்கு சத்துருடைய சூழ்ச்சியினால நிறுத்தி போட்டான். இது கிமு 520வது வருஷத்தில் நடந்த விஷயம். 16 வருஷம் ஆலயம் கட்டப்படாமல் நிற்கிறது. அப்போதான் ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் பேச தொடங்குகிறார். இப்ப நீங்க ஒண்ணு யோசிக்கணும். இந்த யூதா ஜனங்களுக்கு என்று ஆண்டவர் சில தீர்க்கதரிசிகளை வச்சிருந்தார். அவங்க மூலமா தான் கர்த்தர் இந்த செருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும் ஆலோசனைகளை கொடுப்பாரு, உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுவாரு, அவர்களை ஊக்குவிப்பார். அது நீங்க அறிந்து கொள்ளணும். எப்பவுமே எந்த தீர்க்கதரிசி மூலமாக? யூதா ஜனங்களுக்கு உரியதான தீர்க்கதரிசிகள். வேற எந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. கேட்பீங்களா? கேட்கக்கூடாது. தீர்க்கதரிசிகள் தேவைதான், சுவிசேஷர்கள் தேவைதான், அப்போஸ்தலர்கள் தேவைதான். ஆனா அந்தந்த மக்களுக்கு அந்தந்த ஊழியக்காரங்களை கர்த்தர் வச்சிருக்காரு. அந்த ஆலோசனைப்படி செய்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அசீரியாவுக்கு தேவன் கொடுத்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற காரியத்தை நம்ம செவி கொடுத்தோம் என்றால், நம்ம யூதான்னு வச்சுக்கிறோம், நம்ம யூதா மக்கள் செவி கொடுத்தால் பிரயோஜனமே இல்லை. அது நமக்கு கள்ள தீர்க்க தரிசனம். இதுதான் கள்ள தீர்க்க தரிசனத்திற்கும் உண்மையான தீர்க்க தரிசனத்துக்கும் உள்ள வித்தியாசம். அசீரியா தீர்க்கதரிசிகள் அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது அவர்களும் தீர்க்கதரிசனம் இல்லைன்னு சொல்லல. உதாரணமா எரேமியாவின் நாட்களில் இது எல்லாமே இந்த சம்பந்தப்பட்டதான். இது எரேமியா நாட்கள் நடந்தது தான். பார்ப்போம், வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 28வது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா அங்க ஒரு தீர்க்கதரிசி வருகிறான். அவன் பேரு அனானியா. அனனியா என்ற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருக்கிற நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி. பாருங்க, இந்த இடத்துல சகோதரி ஒரு வசனத்தை வாசிக்கிறாங்க. நான் 10வது வசனத்தை எடுத்து வச்சிருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். அவன் சொல்றான், 2 வருஷத்துல நீங்கெல்லாம் பாபிலோன்ல இருந்து சிறைப்பட்டு போன ஜனங்கள் திரும்ப வந்துருவீங்க அப்படின்னு சொல்றான். யாரு சொல்றா? அனனியா சொல்றான். ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. 2 வருஷம் தானே, கண்ணை மூடிட்டு கொரோனாவில் எப்படி இருந்தோம் அதே மாதிரி 2 வருஷத்துல போயிடலாம் அப்படின்னு மக்கள்லாம் நினைக்கிறாங்க. ஏன்? அனனியா சொன்ன தீர்க்க தரிசனம் ரொம்ப காதுக்கு இனிமையா இருக்குது. செவித்தின உள்ளவர்களாகி தங்களுக்கு விருப்பமான போதகர்களை தெரிந்து கொள்ளுகிற கூட்டம் கடைசி நாளில் இருக்கும் அப்படின்னு வேதாகமத்தில் சொல்லப்படுது, புதிய ஏற்பாட்டில். ஓகே, அப்படி கொஞ்சம் பேர் அனனியா சொன்ன தீர்க்க தரிசனம் நல்ல தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாரு? 2 வருஷத்திலேயே எக்ஸைல இருந்து திரும்ப எருசலேமுக்கு போறாங்க. அதே சமயம் எரேமியா சொல்றாரு, நீங்க எத்தனை வருஷம் இருப்பீங்க? 70 வருஷம். 70 வருஷம். யாரு சொல்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும்? நான் சொல்றேன் 70 வருஷம் நீங்க அடிமைத்தனத்தில் இருக்க போறீங்க பாபிலோன்ல, அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு நான் சொல்றேன். எரேமியா தீர்க்கதரிசி. ஒருத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, அவர் சும்மா சொல்றாருங்க, 70 வருஷம்லாம் கிடையாது. இயேசு எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு சுகமளிக்கிறவர், எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர். அவர் 2 வருஷம் என்னங்க, 2 நாளிலே உங்களை அனுப்பிடுவார், வீட்டுக்கு அனுப்பிடுவார்.
அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். யாரை நம்புவீங்க? யாரை நம்புவீங்க? யார் நமக்கு சுலபமா ஈஸியா சொல்றாங்களோ ஆமா, இன்னைக்கு அதுதான் நடக்குது. இவங்க ஆண்டவர் கொடுத்த தீர்க்கதரிசியாகிய இந்த எரேமியா சொன்னதை நம்பாம என்ன செய்கிறாங்க? அவன் கலகம் பண்ணுகிறார்கள். எங்க அது 28வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த வருஷத்தில் நீ சாவா என்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் உண்டாக பேசினது யாரு? அனனியா. அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்தில் தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். இதுல இருந்து கள்ள தீர்க்கதரிசி யாரு, நிஜமான கர்த்தருடைய தீர்க்கதரிசி யார் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அங்கே 70 வருஷம் இந்த ஜனங்கள் பாபிலோன்ல என்ன செய்தாங்க? அடிமைகளாக இருந்தார்கள். அதை நம்ம அறிந்திருக்கிறோம். இது எல்லாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம். அதே சமயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்கதரிசிகள் யாரு? வாசிப்போம். சீக்கிரமாக வாசித்து நம்ம சீக்கிரமாக செய்தியை முடிக்க போகிறோம். எஸ்ராவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் தான் நம்ம படிக்கிற சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஆகாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், சகரியாவுக்கு முந்தின புத்தகம் ஆகாய். ஆகாயின் தீர்க்க தரிசனம் 2வது அதிகாரத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அந்த 2வது அதிகாரத்தில் அந்த 2வது அதிகாரத்தில் 4வது 5வது வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இந்த இடத்துல சகரியாவின் மூலமாக நம்ம படித்தோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். எத்தனை விசுவாசிங்க இல்லையா? அதில் 3 முக்கியமான கருத்து இருக்குது. அடுத்த வாரம் அதை சொல்கிறேன். நான் இன்னைக்கு இந்த ஹிஸ்ட்ரி பேசும்போது நிறைய உனக்கு டைம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸ்தோத்திரம். அப்போ ஆகாயின் மூலமாக இந்த எஸ்ரா 5:1 வாசித்தோம் பாருங்க. 5:1 பாருங்க. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக. அப்போ செருபாபேலும் ஆகாயும் இந்த சிச்சுவேஷன்ல தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசிகள். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? முதலாவது ஆகாய் சொல்றாரு, செருபாபேலே நீ திடன்கொள். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க. உங்க பக்கத்தில் உள்ள பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி சொல்லணும். ஆமென். ஆமா, திடன்கொள் அப்படி சொல்லுங்க. என்ன செய்யக்கூடாது? நடுக்கம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். பி ஸ்ட்ராங். இங்கிலீஷ்ல பி ஸ்ட்ராங். எப்படி? ஸ்ட்ராங்கா இருங்க. நம்ம சொல்லலாம் ஊதுனா கீழே விழுந்துருவான் அப்படி சொல்லுவாங்களா? அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு காற்று அடிச்சதுன்னா, காற்று என்னது? ஏதோ ஒரு துக்க காற்று அல்லது ஏதோ ஒரு தேவையில்லாத எதிர்மறையான காற்று வந்தா கீழே விழுந்துடக்கூடாது. பி ஸ்ட்ராங். அந்த வசனத்தில் 3 வரை சொல்றாரு. 3 தடவை சொல்றாரு. 3 தடவை யாரு சொல்லுங்க? பிதாவுக்கு 1, குமாரனுக்கு 1, ஆவியானவருக்கு 1. இல்ல, செருபாபேல் உங்க வீட்டு தலைவனுக்கு ஒரு சொல்றாரு. ஒரு ஆளு சொல்லுங்க. வீட்டில் உள்ள தலைவர் யாரு? ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க. நான் சொல்ல விரும்பல. அந்த தலைவருக்கு ஒரு பி ஸ்ட்ராங். 2வது தலைவரோடு இணைந்து கட்டுகிற பணியை செய்கிறவர்களுக்கு ஒரு பி ஸ்ட்ராங். யாரு? யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவாவே திடன்கொள். 3வது நம்முடைய மக்கள், நம்முடைய சில்ட்ரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆளுயா சொல்லுவோம். அடுத்து என்னது? தேசத்தின் எல்லா ஜனங்களே திடன் கொள்ளுங்கள். அதை நான் சொல்லுவேன். ஒரு ஆளுயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் திடன் உள்ளவர்களாக இருக்கணுங்க. அப்பதான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். ஏன் தெரியுமா? நம்ம பாட போறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ
அதனால முதலாவது திடன்கள் என்று 3 முறை சொல்றாருங்க. அது யாருக்கு? வீட்டு தலைவருக்கும், வீட்டு தலைவரோடு கூட இணைந்து தேவனுடைய பிள்ளைகளை, உங்க துணைவியாருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் திடன் கொள்ளுங்கள். கவலைப்படாதீங்க, என்ன வேண்டுமானாலும் வரட்டும், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அடுத்த பயன் சொல்லப்படுது. 2வது பயன் என்ன சொல்லப்படுது? நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்க. வேலையை நடத்துங்க. அதாவது எடுத்த வேலையை இடையில விட்டு விடாதீங்க. கட்டும்படிக்கு தொடங்கினாங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன செய்துட்டாங்க? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், தொடர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அங்கிருந்து அப்ரூவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணல. பைபிள்ல அப்ரூவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்களா? இல்ல. ராஜாவே இவங்களுக்கு கடைசியில் உதவியா மாறிட்டாரு. ஒரு ஆள் இல்ல சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, 16 வருஷம் இவங்க தூங்குனது உண்மைதான். இந்த சகரியா 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் நித்திரை தெளிந்தவரை போல இருந்தேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன நடந்தது? 16 வருஷம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சோர்வுடன் காணப்படுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு விழிப்புணர்வு இல்லை. அவருடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்து அடிச்சுட்டே இருக்கிறான், அடி வாங்கிட்டே இருக்காங்க, எழும்ப மாட்டாங்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு என்ன செய்யணும்? நீங்க விழித்திருங்க, அதான் வேலையை நடத்துங்க. 2வது. 3வது ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்துக்கும் எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த ரெஃபரன்ஸை நம்ம எடுத்தோம்னா, இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு கொடுத்துட்டு திரும்ப வந்து உட்கார்ந்துட்டு எல்லாம் கேட்டுட்டு சாயங்காலம் வரை இருந்துட்டு போகலாம். அதுதாங்க உண்மையான ஆராதனை. ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமென். வந்தோம், 2 மணி நேரத்தில் வந்தோம், 20 நிமிஷத்தில் ஆராதித்தோம், 30 நிமிஷத்தில் செய்தியை கேட்டோம், போனோம்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது. அதனால் முடிவோடு வாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. எப்படி? 2025 ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நாங்கள் எப்போ செய்தி முடியுதோ அப்போ தான் போவோம், அது வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம். அப்போ தான் செய்தி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லாட்டா நானும் கடகடான்னு போவேன், உங்களுக்கு ஒன்றும் புரியாது. வீட்டில் போய் என்ன சொன்னார்? அது என்னோ சொன்னார், என்னோ பாபேல்னு சொன்னாருன்னு சொல்லிடுவாங்க. பாபேலில் தான் அன்னைக்கு எல்லாரும் குழப்பத்தை உண்டு பண்ணித்தாங்களே, அந்த கட்டடம் கட்டாமல் நடுவில் நின்றுச்சுல, அதை பற்றி தான் அன்றைக்கி சொன்னார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாபேல கட்டினதை நிறுத்தினதை, ஆண்டவர் நிறுத்தினதை, இங்கே இவன் ராஜா நிறுத்தினதா, அஸ்தசஷ்ட ராஜாவும் ஆகாசூரிய ராஜா நாட்கள் நடந்ததை சொன்னான்னு சொல்லிடுவாங்க. கடைசியில் டாப்பிக்கே மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு பாருங்க, முதலாவது என்னது? ஸ்ட்ராங். பி ஸ்ட்ராங், ஒர்க் ஹார்ட், காட் இஸ் வித் யூ. 3. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். 4வது என்னது? ஆண்டவர் உடைய உடன்படிக்கையின்படி ஆவியானவரும் நம்மோடு கூட நிலை கொண்டிருப்பார். விசுவாசிக்கிறவர் இல்லையா சொல்லுங்க. இப்ப நீங்க தனியா இல்ல, ஆவியானவர் கூட இருக்காரு. அப்ப இந்த ஆவியானவர் தான் சொல்றாரு, இந்த ஆவியானவர் மூலமா தான் ஆண்டவர் நான் செய்வேன்னு சொல்றாரு. ஒரு ஆளியா சொல்லுங்க. சகரியாவில் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அந்த ஆவியானவர் தான் இங்க சொல்றாரு, என்னுடைய ஆவியானவர் உங்களோடு கூட நிலை கொண்டிருப்பார். ஆமென். My spirit remains among you. அதனால பயப்படாதீங்க. Do not fear. ஒரு தீர்க்கதரிசிக்கு 2 தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசுகிறாரு, மக்களை உற்சாகப்படுத்துகிறார். நம்ம எழுந்து நிற்கலாமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் வருகிறது. பயம் வந்தால், பயத்துக்கு தான் முதல் காரணம் பயம்தான் உங்களுடைய சிச்சுவேஷன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி நன்றி. எல்லாரும் இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பாடலை அவன் இன்றைக்கு தெரிந்தவர்கள் நம்ம எங்களோடு சேர்ந்து பாடலாம். ஆனால் உணர்ந்து பாடுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதோட பிள்ளைகளை நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்
பயப்படாதே, நானும் தேவன், கலங்கிடாதே, நானும் தேவன். பாருங்க, பயப்படாதே, நானும் தேவன், கலங்கிடாதே, நானும் தேவன், தாங்கி சுமப்பேன், நானும் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன். நான் உன் தேவன், உன் சொந்தம், உன்னோடு இருக்கின்றேன். நான் உன் தேவன், உன் சொந்தம், உன்னோடு இருக்கின்றேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் கொடுக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் கொடுக்கிறார். பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் கொடுக்கிறார். பேர் சொல்லி நான் உன்னை அழைத்தேன், பாரிலோ நான் உன் பக்கம் நிற்கின்றேன். பேர் சொல்லி நான் உன்னை அழைத்தேன், பாரிலோ நான் உன் பக்கம் நிற்கின்றேன். ஏண்டுரைத்து ஏசழைத்தால் அன்போடவரை சேவிப்பேன். ஏண்டுரைத்து ஏசழைத்தால் அன்போடவரை சேவிப்பேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கார். இந்த காரியங்களை நாம் கேட்கும் பொழுது ஒரு கதை போல கேட்கலாம், மறந்து விடாதீங்க. அதற்காகத்தான் நேரம் எடுத்து புரிகிற மாதிரி, மனதில் நிலைத்து நிற்கிற மாதிரி பேசியிருக்கேன். சத்துருக்கள் கேள்விப்படும் பொழுது நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து கட்டுகிறோம், உங்கள் தேவனை நாங்களும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஜாக்கிரதையாயிருங்க. சத்துரு உட்புகுதல் இருக்கக்கூடாது. சத்துரு உட்புகுவையானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது நல்லது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், be strong, திடன்கொள், திடன்கொள், be strong. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, தைரியமாயிருங்க. யோசுவோடு கூட ஆண்டவர் சொன்னார். பலம் கொண்டு திடமனதாயிரு. மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். கிதியோனு கூட சொன்னார், உன்னை அழைத்தவர் நான் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன், மீதியானேரை நீ எளிதாக முறியடிப்பாய் என்று சொல்லி எல்லா தேவ மனிதருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். Be strong,
work. வேலையை நடப்பியுங்கள். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். இன்றைக்கு ரிலீஸானதான வீடியோல இருக்கு. தாவீதிட தன்னுடைய மகனாகிய சாலமோனிடத்தில் சொல்கிறான், நீ இந்த ஆலயத்தை கட்டி தீர்க்கு மட்டும், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்று மட்டும் அவர் உன்னோடு கூட இருப்பார். விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். எனவே வேலையை நடத்துங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருப்பேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்கிறார் ஆண்டவர். அதோடு மாத்திரமல்ல, என்னுடைய ஆவியானவர் உங்களோடு கூட நிலை கொண்டிருப்பார். எனவே பயப்படாதீங்க என்று சொல்லி இந்த வருகிற வாரத்தில் உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு இருந்தருளும். உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவராலே எல்லாம் ஆகும். நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தொடர்ந்து வேலையை செய்யுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள் என்று எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளோடு நீர் துணை நின்று உடைய பிள்ளைகளை திடப்படுத்துகிறவர் நீர். இந்த நாளிலும் எந்த சூழ்நிலையில பிள்ளைகளுடைய வாழ்க்கை தடைபட்டு காணப்படுகின்றதோ அந்த இடத்துல நீங்க கூட இருந்து அவர்களை திடப்படுத்துங்க, அவர்களை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தாவே, தொடர்ந்து வேலை செய்யும்படிக்கு அவர்கள் நிறுத்தி வைத்த காரியங்களை தொடர்ந்து செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறபடினால் உமக்கு நன்றி. அதே போல கர்த்தாவே, விசேஷமாக உடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீர். உடைய ஆவியானவர் அவர்களோடு கூட தங்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி பயப்படாதீங்க என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.